வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக பில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட் மத்திய அரசாங்க வேலை தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. வாங்க அந்த கம்பெனி ப்ரொஃபைலை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 9 சர்வீஸ் சென்டரு, மொத்தம் 4 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குங்க இந்தியாவில். மொத்தம் 150 கரண்ட் ப்ராஜெக்ட் இந்த கம்பெனிக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட 2024-2025க்கான டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா மொத்தம் 28,339 கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸில் வந்துட்டு வச்சு பார்த்தாலே தெரியும் இந்த கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்னு வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக உங்களுக்கு 65,000 வரையும் அவங்க வந்து தராங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இவங்களோட கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ராணிப்பேட்டை பிளான்ட்டுக்கும் திருச்சிராப்பள்ளி பிளான்ட்டுக்கு 2 பிளான்ட்டுக்கு வந்து இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ஃபிட்டர் வந்து 17 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெல்டர் 35 வேக்கன்சிஸ், டேர்னர் 13 வேக்கன்சிஸ், மெக்கானிஸ்ட் 10 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 75 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம திருச்சி பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபிட்டர் 30 வேக்கன்சிஸ், வெல்டர் 30 வேக்கன்சிஸ், மிஷினிஸ்ட் 15 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 75 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் 150 வேக்கன்சிஸுங்க. 2 பிளான்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி, இன்னொன்று வந்து ராணிப்பேட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலிமா வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் மிட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டைமில் ஒரு யூனிட்டில் ஒரு ட்ரேடுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ராணிப்பேட்டை அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்டிங்க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதோட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த கம்பெனியில் இன்கேஸ் ராணிப்பேட்டையிலையோ திருச்சிலையோ ஜாயின் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது 20 வருஷம் நீங்கள் அந்த பிளான்ட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்க முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி மினிமம் 20 வருஷம் நீங்கள் ஒரு பிளான்ட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை அண்ட் திருச்சிராப்பள்ளி 2 பிளான்ட் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் மூலிமா வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து இவங்க வந்து வேக்கன்சிஸில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ராணிப்பேட்டையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 75 வேக்கன்சிஸில் யூஆருக்கு 31 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்சிக்கு 7 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 22 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 14 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 75 வேக்கன்சிஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பொறுத்தவரையும் யூஆருக்கு 34 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்சிக்கு 7 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 20 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 14 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 75 வேக்கன்சிஸுங்க. எஸ்டிக்கு இல்லையா அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ண முடியாது எஸ்டி பீப்புளெலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலில் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஜென்ரலில் வந்து 34 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஜென்ரலாக இருந்து மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்து ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருஷம் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணுங்க. ப்ளஸ் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசி ஆர் ஐடியில் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 60% மார்க் அப்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 27 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஜென்ரலாக இருந்தால் 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க, ஓபிசியாக இருந்தால் 5 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ஆட் பண்ணிங்க, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் நீங்கள் அது இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இதற்கான சம்பளம் அண்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நீங்கள் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பர்மனெண்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா 65,000 வரையும் உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும். அது கூட அலவன்சஸ்மே சேர்த்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் careers.bhel.in இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக UREWS OBCயாக இருந்தீங்கன்னா மொத்தம் ₹1072 அப்ளிகேஷன் ஃபீஸாகவும், SC ST மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா ₹472 அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது டெஸ்ட் சென்டர் வந்து நீங்கள் வந்து 5 வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வைஸாக 5 உங்கள் ப்ரிஃபரன்ஸ் வைஸாக 5 சென்டரை வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டராக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினை பொறுத்தவரையும் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கும். அது கூட தேர்ட் லாங்குவேஜ் இதை நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் லாங்குவேஜாக கன்னடா, தெலுங்கு அண்ட் தமிழ். நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை நீங்கள் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கான ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.